ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க முடியாத மரண படுக்கையிலும் காதலியை காட்டிக் கொடுக்காத ஷாரோன். இறுதி நொடி தீர்ப்பை வாசிக்க வாசிக்க கதறி அழுத காதலி. மொத்த உலகத்தையும் அமைதியாக்கிய நீதிபதியின் வார்த்தைகள். கடந்த 2022ஆம் ஆண்டுதான் இந்த வழக்கு தொடர்ந்தது. கேரள மாநிலம் பாரசாலையை சேர்ந்த ஷாரோன் ராஜ் அப்படின்றவரு கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வந்திருக்காரு. இவரும் களியக்காவலியை சேர்ந்த கிரீஷ்மா அப்படின்ற 24 வயது பெண்மணியும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க நீண்ட நாள் காதலுக்கு ஒரு பெரிய எதிரியா அந்த காதலியே மாறிட்டாங்க. ஒரு ராணுவ மாப்பிள்ளைய அந்த பெண்ணுக்கு பார்த்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்ச கிரீஷ்மா அந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒப்புக்கொண்டாங்களாமா. அதை தொடர்ந்து எங்க தன்னுடைய கல்யாணத்துக்கு தன்னுடைய காதலன் ஷாரோன் ராஜ் தடையா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஷாரோன் ராஜ வீட்டுக்கு அழைச்சு அவருக்கு கஷாயத்துல விஷம் கலந்து கொடுத்தது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஷாரோன் ராஜுடைய பெற்றோர்கள் என்னுடைய மகனுடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு போலீசார் கிட்ட வழக்கு பதிய சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கிரீஷ்மாவை போலீசார் கைது செஞ்சு அவங்கள சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கொலைக்கு கிரீஷ்மாவுடைய தாய் அதுக்கப்புறமா அவங்களுடைய மாமாவும் உடந்தையா இருந்தது தெரிய வந்திருக்கு அப்படின்னு அவங்களையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையில நீதிபதி அவர்கள் தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. கொலை வழக்குக்கு முக்கிய குற்றவாளியான கிரீஷ்மாக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய மாமாக்கு 3 வருட சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து நீதிமன்றம் இதுல என்ன சுட்டி காட்டியிருக்காங்கன்னா, கிரீஷ்மா கொலை செய்தது ஷாரோன் ராஜா மட்டுமல்ல, காதலின் உன்னதமான உணர்வையும் சேர்த்தேதான் கிரீஷ்மா கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மரண படுக்கையில இருந்த காதலனுமே 11 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்க முடியாம இருந்திருக்காங்க. அப்ப கூட தன்னுடைய காதலியை காட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கிறது சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.